காமிங்க. இன்றைக்கி லஞ்சில் இருக்கிறப்போ நிறைய பேர் என்கிட்ட பேசினாங்க, என் ப்ராடக்ட் இது எக்ஸ்போர்ட் ஆகுதா, என் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் ஆகுதா அப்படின்னு நிறைய பேர் நிறைய சின்ன சின்ன ஐடியாஸ் வச்சு கேட்டிங்க. உங்கள் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் ஆகுதான்னு நீங்களே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன வீடியோ நாங்கள் யூ எக்ஸ்போர்ட்னுடைய வெப்சைட்டில் வச்சுருக்குறோம். உங்கள் ப்ராடக்டினுடைய ஹெச்எஸ்என் கோடை நீங்கள் தேடி எடுத்துட்டிங்கன்னா 8 டிஜிட் ஹெச்எஸ் கோட் இருக்கும். அந்த ஹெச்எஸ்என் கோடை நீங்கள் கவர்மெண்ட்டினுடைய commerce.gov.inங்கிற போர்ட்டலில் போய் இன்ஃபர்மேஷனை ஃபீடு பண்ணி எந்த கண்ட்ரிக்கு எவ்வளோ வால்யூம் இந்தியாவிலேருந்து அந்த ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் ஆகுது அப்படிங்கிற டேட்டாவை பார்க்க முடியும். இது எங்கே இருக்குன்னா யூ எக்ஸ்போர்ட்னுடைய வெப்சைட் இது. நீங்கள் uexport.in அப்படிங்கிற வெப்சைட்டில் என்னுடைய இந்த வேர்டு யூடியூப் வீடியோ இருக்குது பாருங்கள், ப்ராடக்ட் செலெக்ஷன் அப்படிங்கிற வீடியோ. இது ஒரு 10 மினிட்ஸ் ஓடும் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் எப்படி ஒரு ப்ராடக்டினுடைய ஹெச்எஸ்என் கோடை மட்டும் வச்சு இந்த ப்ராடக்ட் எத்தனை நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுதுங்கிறத பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோ. இது சண்டே நீங்கள் பாருங்கள், ஏன்னா இப்போ டைம் இல்லை இதை ப்ளே பண்ணுறதுக்கு. uexport.inங்கிறதுல இந்த இடத்துல இருக்குது ப்ராடக்ட் செலெக்ஷன். இந்த வீடியோவை எல்லாரும் போய் பாருங்கள். பார்த்து உங்கள் ப்ராடக்டினுடைய ஹெச்எஸ்என் கோடை முதல்ல தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். அது எல்லாமே கூகுளில் சர்ச் பண்ணால் தெரியும். ஏன்னா நீங்கள் என்ன ப்ராடக்ட்டில் இருக்கீங்க, எனக்கு எல்லா ப்ராடக்டினுடைய நாலேஜும் எனக்கு கிடையாது. ஆனால் எந்த ப்ராடக்ட் எவ்வளோ வால்யூம் இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் ஆகுது ஆர் இந்தியாவுக்குள்ளே இம்போர்ட் ஆகுதுங்கிறத பார்க்குறதுக்கான இந்த வீடியோவில் என்னுடைய எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. அதை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ. Thank you, sir. Thank you so much for the knowledge. Now it is time to know about our sponsors. One of the sponsor of MTC Packing. So அவங்க பேக்கிங்கில் எவ்வளோ இனோவேஷன்ஸ் அண்ட் நிறைய புது புது விஷயங்களை அங்கே அப்படின்றத ஒரு குயிக்காக ஒரு 10 மினிட்ஸில் நம்மளுடைய MTC பேக்கிங் சொல்யூஷன்ஸோட MDக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். த டைஸ் இஸ் யுவர் சார். ப்ளீஸ் கம் ஆன் த ஸ்டேஜ். Slides, please. Before the slide comes, good afternoon everyone. I am Parirajan from MTC Polymers and Packaging. Thank you Tirupati sir and Balaji for the opportunity. Oru 10 minutes on the what is the current trends in packaging and how exporters can leverage it for their growth in a pace sonanga. Slide on the chart. Yes. Okay, yeah, this is what we have a stall outside. Or quick solnumna now I had the opportunity to work with like last 13 years la 600 plus clients we have been doing packaging. Various stages la work பண்ணிக்கிறோம். ஒரு ஸ்டார்ட் கம்பெனில இருந்து ஒரு grown company, ஒரு பெரிய பேக்கேஜிங் செப்பரேட் வெர்டிக்கலாக இருக்கிற கம்பெனி முதற்கொண்டு ஒர்க் பண்ணிக்கிறோம். ஸோ வி ஹேட் அ யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஹவ் ஒரு சின்ன கம்பெனிலேருந்து அவங்க எப்படி ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணி அவங்க மார்க்கெட் அவங்களோட ரெக்குயர்மெண்ட்டுக்கெல்லாம் மேப் பண்ணி கொண்டு போகிறாங்கன்றத அண்ட் வி டூ அ கன்சல்டேட்டிவ் செல்லிங்னால வி ஹேட் அ குட் நாலேஜ் அபவுட் இட். ஜென்ரலாக பேக்கேஜிங்கை பற்றி என்ன பண்ணணும்னா வாட் இஸ் த யூஸ் ஆஃப் பேக்கேஜிங் சொல்லும்போது ஃபங்க்ஷனலி இட் கிவ்ஸ் ப்ரொடெக்ஷன், பிராண்ட் என்ஹான்ஸ்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகுது, இட் கிவ்ஸ் அ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், அந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது பேக்கேஜிங்கில். வித் லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ஸ் இன் பேக்கேஜிங், if you understand it well na, it can be an enabler, it can be a multiplying factor to your product, to your business. If you don't understand na, it will become your moat nu vechongla. Oh sorry, back move agudha maatikudu parunga. Yes. So in the current trend la vandu, as we all know, oru value chain nu paathomna the end consumer drives the value chain. For example, we are all in the business. ஒரு raw material ஆரம்பிச்சு various process லாம் பண்ணி ப்ரொடக்ஷன் ஆகி பிராண்டுக்கு போய் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு போய் எண்டு கன்சியூமருக்கு போகுது. ஸோ த எண்ட் கன்சியூமரோட பிலீஃப்ஸு, அவரோட வாண்ட்ஸு, அவரோட கன்வீனியன்ஸ், இது எல்லாம் சேர்ந்து தான் த பர்சன் டிரைவ்ஸ் த ஹோல் வேல்யூ செயின். அண்ட் ஆல் அவர் பிஸ்னஸ், இஃப் யூ அலைன்
டு த கன்சியூமர்னா தென் வில் பி சக்ஸஸ்ஃபுல்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை அந்த வேல்யூ செயின். ஸோ இப்போ கன்சியூமரோட ப்ரிஃபரன்சஸ் என்னென்ன இருக்குன்றதை பொறுத்து தான் உன்னோட பேக்கேஜிங்லேருந்து ப்ராடக்ட்லேருந்து எல்லாமே ட்ரைவ் ஆகும். ஸோ அதை வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பேஜ் போகலாமா? எஸ். ஸோ ஆல் அவர் கன்சியூமர்ஸ் ஹவ் பிகம் பிராண்ட் கான்ஷியஸ். தே வாண்ட் கன்வீனியன்ஸ். கன்வீனியன்ஸ் வந்து ஒன் ஆஃப் தி ஃபேக்டராக இருக்குது. என்ன எஸ்கேயில் கொடுக்குறோம், 50 கிராம், 5 ரூபி, 10 ரூபி பேக்கு, பைட் சைஸ்டு ப்ராடக்ட்டு, அந்த மாதிரி கன்வீனியன்ஸ் பேஸ் வந்திருக்கு. ஹெவிலி கஸ்டமைஸ்டு அண்ட் ஷார்ட் வால்யூம்ஸு. ஷார்ட் வால்யூம்ஸ்ன்றோன்னே இப்போ எப்படி வருதுன்னா, தெர் இஸ் அ ட்ரெண்ட் இன் தி கரண்ட் மார்க்கெட் வேர் the quantities for each size is coming down drastically. Consumers want more variety. அப்போ நம்பர் ஆஃப் வால்யூம்ஸ் வால்யூம் குறையுது, நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் கூடுது. இதெல்லாம் ரீசன்ட் ட்ரெண்ட் இன் டேட்டா அண்ட் இட் அலைன்ஸ் டு பர்சனல் வேல்யூஸ்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அவங்கவுங்களுக்கு வந்து இப்போது சஸ்டைனபிள் பேக்கேஜிங், எனக்கு பேப்பர் பேஸ்டு பேக்கேஜிங் இல்லைனா ரீசைக்கிளபிள் பேக்கேஜிங், இந்த மாதிரி ரீசைக்கிள்டு பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுற பேக்கேஜிங், இந்த மாதிரி நிறைய கன்சியூமர் ப்ரிஃபரன்சஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம பிராண்டில் கொண்டு வர்றோமா, நம்ம பேக்கேஜிங்கில் கொண்டு வர்றோமான்றதை பார்க்குற மாதிரி இருக்குது. ஃபங்க்ஷனலி சுப்பீரியர் அண்ட் எக்ஸ்டென்ஸ் ரீச், இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ப்ராடக்டை அந்த ஷெல்ஃப் லைஃப்பை எவ்வளோ தூரம் என்ஹான்ஸ் பண்ணி தருது, அதெல்லாம் நிறைய பேர் பார்க்குறாங்க. இதெல்லாம் எந்த பிஸ்னஸஸும் பார்க்குறாங்க, என் கன்சியூமரும் பார்க்குறாங்க. ஓகே, ஸோ தீஸ் ஆர் தி we have been working with many customers who have worked with so many other brands and then இதெல்லாம் அவங்களோட வந்ததுலேருந்து லேர்னிங்ஸு. ஒரு வெண்டரை சூஸ் பண்ணும்போது தீஸ் ஆர் தி ஃபேக்டர்ஸ் வாட் வி வுட் சே. அவங்கள்ட்ட வந்து எண்ட் டு எண்ட் மேனுஃபேக்சரிங் இருக்குதா, கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் இருக்குதா, குவாலிட்டி இருக்குதா, இன்னோவேஷன், இப்போ லேட்டஸ்ட்டு ட்ரெண்ட்ஸ் எல்லாம் அதை இன்னோவேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்களா, இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் எக்ஸ்போஷர் இருக்குதா. ஏன்னா இப்போது நீங்கள் ஒரு பேக்கேஜிங் டிசைட் பண்ணிங்கன்னா அந்த ப்ராடக்ட்டு அந்த நீங்கள் போகிற கண்ட்ரியில் என்ன மாதிரியான பேக்கேஜிங் யூஸ் பண்ணுறாங்க, அது என்ன மாதிரியான காம்ப்ளைன்சஸ்லாம் வேணும், என்ன மாதிரியான ஃபினிஷஸ் இருக்குது, அந்த மாதிரியோட டீட்டெயில் வச்சு நம்ம பேக்கேஜிங் டிசைன் பண்ணுறோமா. ரைட் ஆட்டிடியூட்னா கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட், பிகாஸ் யூ ஆர் கோயிங் டு சப்ளை யுவர் ப்ராடக்ட் டு அ வேர்ல்டு மார்க்கெட். அப்போது வேர்ல்டு லெவலில் இஃப் தே ஆர் காம்படிட்டிவ் பெஞ்ச்மார்க் அகெயின்ஸ்ட், அவர் பேசிட்டு போது சொன்னார் இல்லையா, உங்களோட காம்படிட்டர் யாருன்னா இப்போ பக்கத்தில் ஊரில் இருக்கிறவர் இல்லை, சைனாலேருந்து ஒரு ப்ராடக்ட் வரும், அமெரிக்காஸ்லேருந்து ஒரு ப்ராடக்ட் வரும். ஸோ அவங்களோட பெஞ்ச்மார்க் பண்ணுற அளவுக்கு உங்களோட பேக்கேஜிங் இருக்குதா, இவ்வளோவெல்லாம் பார்த்து பண்ணால் நல்லது. ஸோ தீஸ் ஆர் தி parameters you should consider when you choose your packaging vendor. Now when you choose the right packaging inrabodhu, right now we know about brands who are selling for example 200 ரூபாய் காரத்தை செல் பண்ணுறதுக்கும் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. பட் ரைட் நவ் we know about brands who are selling 1000 ரூபாய் 100 கிராம் வந்து 100 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கிற பிராண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஸோ the key differentiation is branding. And packaging is an extension of that brand. So if you are aligning to your brandன்றதை பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். So we have done packaging to domestic a lot of brands and exportum நாங்கள் பண்ணியிருக்கிறோம். And also we have done a lot of packaging to exporters from India, right from திருப்பதி சாரோட ராஜ் எக்ஸிம் முதற்கொண்டு நான் பண்ணியிருக்கிறோம். So we have a stall outside. அதில் வந்து we have launched a new unique feature இருக்க ப்ராடக்ட். என்னென்னா ரோட்டோகிரேவியர் பிரிண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மெயின் ப்ராப்ளம் இருந்துச்சு. ஒன்று வந்து சிலிண்டர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ இட்ஸ் லைக் 40, 50, 60,000 rupees பெர் ப்ராடக்ட் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். அண்ட் தி MOQ வாஸ் வெரி ஹை. ஒரு 250 kgs இல்லைனா 25,000 pieces மினிமம் பண்ண வேண்டியிருக்கும். தேட் வாஸ் அ பிக் ப்ராப்ளம் ஃபார் எக்ஸ்போர்ட்டர்ஸ். ஏன்னா கஸ்டமர் அவங்க ஆர்டர் கொடுக்கும்போது அவ்வளோ வால்யூம் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அதனால் அந்த பேக்கேஜிங் பண்ண முடியாமல் இருந்துச்சு. ஸோ வி ஹவ் பின் ஹேவிங் திஸ் ப்ராப்ளம் ஃபார் லாஸ்ட் 10-15 years. ஸோ ரீசன்ட் ட்ரெண்ட் இன்
ஒரு டெக்னாலஜி என்னென்னா we have introduced a digital flexo ஒரு ஆப்ஷன் introduce பண்ணிக்கிறோம் wherein you don't need to invest in cylinders 40,000-50,000 இல்லாமல் ஒரு 10 to 12 to 15,000 rupeesலேயே டை பண்ணி we can get the same printing result ஒன்று. ரெண்டாவது மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி வந்து if you have multiple products ஒரு கண்டெய்னர் கஸ்டமர் கேட்குறாங்க 3,000 packs of this 5,000 packs of that and 10,000 packs எல்லாமே சேர்த்து ஒரு 25,000 பண்ணணும்னா we have the option. இதில் என்ன பண்ணலாம் பாசிபிலிட்டி அதுக்காண்டி மீன் ஃபார் எக்ஸாம்பிள் 1,000 pieces per ஐட்டம்ன்றது பண்ண முடியாது. ஸோ தெர் இஸ் ஸ்டில் லிமிடேஷன். வி ஆர் ட்ரைங் டு bring it down and increase the possibility of us able to export it பார்க்கணும். So we have a stall outside if you want to come and explore and then see your the possibility of your packaging to your products. Now we are there to help. Thank you so much. Thank you so much, sir. It was a very good presentation so far. So next, the VJS Labs, Mr. Johnson to come on the stage and have a presentation about the VJS products and other services. Can I have Johnson sir on the stage? Yeah, the dice is yours. Slides, please. Good evening to all. I am Dinesh Kumar from VJS Phytosanitary Service Private Limited Food Testing Laboratory. ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஒரு ஷார்ட்டாக சொல்லணும் விஜேஎஸை பற்றி அப்படின்னா, இப்போ நம்ம இந்தியாவுக்குள்ளே பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை நம்ம கண்ட்ரி டு இன்னொரு கண்ட்ரிக்குள்ளே பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிற 2 டைப்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ்க்குமே வந்து பார்த்தோன்னா இந்த ப்ரெசன்டேஷன் வந்து பார்த்தோன்னா ஒரு பெஸ்ட் பிளாட்ஃபார்மாக இருக்கும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டோட ஐ வில் ஸ்டார்ட் மை ப்ரெசன்டேஷன். நம்ம விஜேஎஸ் வந்து பார்த்தோன்னா NABL-ஆல் அப்ரூவ் பண்ண ஒரு டெஸ்டிங் லேபு. இந்த NABL அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு வந்து புதுசாக இருக்கும். NABL அப்படின்றது என்னென்னா, நம்ம இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய டெஸ்டிங் லேப் இருக்குல்ல, அந்த டெஸ்டிங் லேபுக்கு டெஸ்டிங் பண்ணக்கூடிய அப்ரூவல் கொடுக்கக்கூடிய நேஷ்னல் ரெகுலேட்டரி பாடி தான் NABL. இந்த NABL லைசன்ஸ் வாங்குறது நார்மலாக வாங்க முடியாது. எப்படின்னா, நம்ம அவங்களுடைய ஃபுல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணி ஃபுல்ஃபில் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த ரெகக்னேஷன் கிடைக்கும், NABL லைசன்ஸ்னு சொல்கிறது. அது மட்டும் கிடையாது, நம்ம வந்து இந்த இந்தியாவோட ஃபுட் செக்ஷனோட பேக் போனாக இருக்கக்கூடிய FSSAI அவங்களையும் நம்ம லைசன்ஸ் வாங்கியிருக்கோம். தென் அப்பேடா, தென் வந்து EIC, தென் வந்து T-Board எல்லா ரெகுலேஷன் கீழேயுமே நம்மளுக்கு வந்து சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுறதுக்கான ப்ராப்பர் அப்ரூவல் இருக்குது. தென் இப்போது விஜேஎஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் ஹிஸ்ட்ரி சொல்லணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து 2023 வெறும் 55 டைப் ஆஃப் டெஸ்ட் பேராமீட்டருக்கு மட்டும்தான் நம்ம வந்து NABL அப்ரூவல் வாங்கி ஸ்டார்ட் பண்ணுது. இப்போ கரண்டில் பார்த்தோன்னா கஸ்டமர் ரிக்வயர்மெண்ட் வந்துக்கிட்டே இருக்க நம்ம மோர் தென் 4,300 டைப் ஆஃப் டெஸ்டிங் வந்து இப்போ நம்ம NABL மட்டுமே கவர் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கோம். ப்ளஸ் வந்து FSSAI படி அப்பேடா படி பார்த்தோன்னா எல்லாத்துலேயுமே வந்து 9,000 டெஸ்ட் பேராமீட்டர்ஸ்க்கு மேலே நம்ம வந்து டெஸ்ட் பண்ணக்கூடிய நம்ம ஃபெசிலிட்டிஸ் வந்து வாங்கி வச்சுருக்கோம். தென் இன்னமும் நம்ம கண்டினியூஸாக புதுசாக இப்போ கஸ்டமர் ரிக்வஸ்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கேற்பவும் அடிஷ்னலாக நம்ம டெஸ்டிங் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். தென் இதுதான் இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா நாங்கள் NABL கீழே வாங்கிக்கிற லைசன்ஸ், தென் FSSAI, T-Board, EIC கூட இன்டெகிரேட்டடாக வாங்கியிருக்கிற லைசன்ஸ் டாக்குமெண்ட்ஸ் தான் இது. என்ன மாதிரி டெஸ்டிங்ஸ் நம்ம என்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்ணுறோம், டெஸ்டிங் இது வரைக்கும் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம வந்து ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸில் எல்லா டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்லையுமே வந்து நம்ம டெஸ்டிங்ஸ் வந்து பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் சீரியல்ஸ், பல்சஸ், ஃப்ரூட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா ஃபுட் ப்ராடக்ட்ஸ்லையுமே நம்ம வந்து டெஸ்டிங் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தென் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் மட்டும் கிடையாது, அனிமல் ஃபுட் அண்ட் ஃபீட்ஸில், பிளான்ட் மெட்டீரியல்ஸில், தென் மெரைன் அண்ட் அக்வாகல்ச்சர் ப்ராடக்ட்ஸில், தென் வாட்டரில் எல்லா விதமான வாட்டர்ஸ்லையுமே வந்து நம்ம டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸ் ப்ராப்பராக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தென் அதர் தென் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பார்த்தோன்னா இந்த என்விரான்மெண்டல்ஸ் அண்ட் பொல்யூஷன் ரிலேட்டடான டெஸ்டிங்ஸுமே நம்ம வந்து நம்ம சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
அதாவது இப்போ என்விரான்மெண்டல் டெஸ்டிங் வந்து அந்த சைட்டுக்கே போயிட்டு நம்மளோட லேப் டெக்னிக்கல் ஸ்டாஃப்ஸ் வந்து சாம்பிள் வந்து எடுத்து டெஸ்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஃபெசிலிட்டிஸ் டெஸ்டிங்கில் இருக்குது. தென் இப்போது ப்ராடக்ட்ஸ் பார்த்தோம். இப்போ வந்து என்ன மாதிரி டெஸ்டிங்ஸ்லாம் வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம லேபில் வந்து போத் கெமிக்கல் அண்டு பயாலஜிக்கல் 2 விதமான டெஸ்டிங்ஸுமே நம்ம வந்து கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ மைக்ரோ பயாலஜி செக்ஷனில் பார்த்தோன்னா எல்லா டைப்ஸ் ஆஃப் மைக்ரோ பயாலஜிக்கல் டெஸ்டிங்ஸுமே வந்து நம்ம ப்ராப்பராக டெஸ்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தென் இதுதான் வந்து இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய மைக்ரோ பயாலஜி செக்ஷன். அதாவது ப்ராப்பராக ஒரு ரெஸ்ட்ரிக்டடான ஏரியாவில் அந்த அதுக்கான கரெக்ட் நார்ம்ஸ் படி கரெக்டான செட்டப்பில் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி டெஸ்டிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தென் கெமிக்கல் செக்ஷனில் பார்த்தோன்னா எல்லாமே வந்து நம்ம மோஸ்ட் அட்வான்ஸ்டான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மட்டும்தான் வச்சு நம்ம வந்து டெஸ்டிங் அக்யூரேட் ரிசல்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா இப்போ டாக்ஸின்ஸ் ரிலேட்டடான டெஸ்டிங்ஸ் எல்லாமே இப்போ HPLC அப்படின்ற ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு பண்ணிகிட்டு இருக்கோம். தென் அதில் விட்டமின்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட் டெஸ்ட், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்டனிங் சொல்லிட்டு எல்லா விதமான டெஸ்டிங்ஸுமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம் HPLCயில். சார் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சார். தென் வந்து இப்போ நம்ம ஒரு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் எடுத்தாவே அதில் மேண்டேட்டரியாக இருக்கிறது பெஸ்டிசைட்ஸ், அதாவது பூச்சிக்கொல்லி டெஸ்ட்டு தான் வந்து அதிகமாக எல்லா ரெகுலேஷன்ஸ்லையுமே வந்து கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி டெஸ்டிங்க்கும் நம்ம ப்ராப்பராக LCMS, GCMSன்னு சொல்லிட்டு 2 அட்வான்ஸ்டான எக்யூப்மெண்ட்ஸ் வந்து வச்சு ப்ராப்பராக வந்து அக்யூரேட் ரிசல்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது LCMS எக்யூப்மெண்ட்டு. தென் வந்து இப்போ மெட்டல்ஸ் டெஸ்டிங்குமே வந்து பார்த்தோன்னா நிறைய ரெகுலேஷன்ஸில் வந்து மெட்டல்ஸ் டெஸ்டிங் வந்து மேண்டேட்டராக கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதில் பார்த்தோன்னா யுரேனியம் டெஸ்ட் வரைக்குமே வந்து நம்ம டெஸ்டிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ப்ராப்பராக. இதுவும் ரொம்பவே வந்து அட்வான்ஸ்டான எக்யூப்மெண்ட் வச்சு பண்ணிகிட்ருக்கோம். தென் இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து சேலுக்கு பண்ண போகிறாங்கனாவே மெயினாக அதில் லேபிள் பண்ணுறதுக்கு இப்போ நியூட்ரிஷனல் டெஸ்ட் எடுப்பாங்க. தென் அதில் செல்ஃப் லைஃப், அதாவது எக்ஸ்பைரி டேட் பார்க்குறதுக்கு செல்ஃப் லைஃப் டெஸ்ட்டும் வந்து கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தென் FSSAI படி ஒரு ஃபுட் ப்ராடக்ட்ஸில் இருக்கக்கூடிய அதில் நம்ம எல்லா விதமான குவாலிட்டி டெஸ்ட்டுக்குமே ஃபுட் ப்ராடக்ட்ஸில் ஆஸ் பர் FSSAI நாம்ஸ் படி ப்ராப்பராக பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தென் என்விரான்மெண்டல் செக்ஷனில் வந்து ஆஸ் பர் TNPCB நாம்ஸ் படி நம்ம வந்து பக்காவாக டெஸ்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தென் EU ரெகுலேஷன்ஸ் படி அந்த கண்ட்ரிக்கு என்ன ரெக்குயர்மெண்ட்ஸோ அது படினா ஃபுல் கம்ப்ளீட் டெஸ்ட் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தென் EU கண்ட்ரிஸ் ரெக்குயர்மெண்ட்ஸ் படியும் கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தென் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா இப்போ ஒரு ஆஸ்திரேலியன் கண்ட்ரினா அதில் பயோகான் இம்போர்ட் ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதில் இப்போ காய்கறி எக்ஸ்போர்ட் பண்ணுறோன்னா அதில் ஸ்பெசிஃபிக்காக ஈகோலை சார்மலாக டெஸ்ட் பண்ணி கேட்பாங்க. தென் க்ரோ டெஸ்ட் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ப்ராப்பராக ரிப்போர்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தென் இப்போது அதர் தென் டெஸ்டிங் பண்ணுறது மட்டும் கிடையாது. இப்போ தென் வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோன்னா அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து பைட்டோசானிட்டரி சர்டிஃபிகேட்ன்றது வந்து இப்போ மேண்டேட்ரியான ஒன்று இது. ஸோ அதுக்கு DPPQS அப்படின்ற ஒரு நம்ம ரெகுலேட்டரி பாடிக்கிட்ட இருந்து லைசன்ஸ் வாங்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஏஜென்சிக்கும் லைசன்ஸ் வாங்கியிருக்கோம். லைசன்ஸ்டு பர்சன்ஸும் இருக்காங்க. அதுவும் நம்ம வந்து ப்ராப்பராக பைட்டோசானிட்டரி சர்டிஃபிகேட் வந்து இன்ஸ்பெக்ஷன் பார்த்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். இது 2020 ஒரு பர் டேவுக்கு மட்டுமே பார்த்தோன்னா 50 கஸ்டமர்ஸ்க்கு வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு சர்டிஃபிகேட் எடுத்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் இப்போ வரைக்கும். தென் அதில் இப்போ சில கண்ட்ரிஸ் வந்து பார்த்தோன்னா பைட்டோசானிட்டரி சர்டிஃபிகேஷன்ன்றது எல்லா அக்ரி ப்ராடக்ட்ஸுமே மேண்டேட்டரி தான் எந்த கண்ட்ரியாக இருந்தாலும். ப்ளஸ் அடிஷ்னலாக ஒரு 75% ஆஃப் கண்ட்ரிஸ் வந்து ஃபியூமிகேஷனும் கேட்பாங்க. ஸோ அந்த ஃபியூமிகேஷனுக்கும் கரெக்டாக ப்ராப்பராக லைசன்ஸ் எடுத்து மெத்தில் புரோமைட் அண்ட் அலுமினியம் பாஸ்பேட் ஃபியூமிகேஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஏன் ஸ்பெசிஃபிக்காக அந்த 2 சொல்கிறேன்னா அதுதான் இன்டர்நேஷனல் லெவலில் அப்ரூவ் பண்ணியிருக்கிற ஃபியூமிகேஷன் ஏஜென்ட்ஸ். அதனால் அந்த 2 மட்டும்தான் இப்போதைக்கு அப்ரூவல் இருக்குது இன்டர்நேஷனல் லெவலில். தென் பார்த்தோன்னா அதாவது இப்போ எப்படின்னா நம்ம ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறோன்னா பைட்டோசானிட்டரின்றது மேண்டேட்ரி. ப்ளஸ் ஃபுட் டெஸ்டிங் அந்த கண்ட்ரியோட ஸ்பெசிஃபிக்காக பைட்டோசானிட்டரி மட்டும் கிடையாது. நிறையா சில கண்ட்ரிஸ் வந்து அதாவது எக்ஸ்ட்ராவாக வந்து சில டெஸ்டிங் கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த டெஸ்ட் சர்டிஃபிகேட்டும் நம்ம எடுத்து கொடுத்துருவோம். ஃபியூமிகேஷன் அடிஷ்னலாக கேட்பாங்க. ஸோ அந்த ஃபியூமிகேஷன் சர்டிஃபிகேட் நம்மளே ப்ரொவைட் பண்ணுறோம். கம்ப்ளீட்டாக ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லா விதமான சர்வீஸுமே நம்ம VGSலேயே அவைலபிளாக இருக்குது. தென் ஒரு சர்டிஃபிகேட்
இஷ்யூ பண்ணுறது மட்டும் வந்து ஒரு கஸ்டமரை ஃபுல்ஃபில் பண்ணிட முடியாது. இங்கே வந்து கரெக்டாக நம்ம வந்து டைமுக்கு வந்து ரிப்போர்ட் டெலிவர் பண்ணிடுவோம் எடுத்து. தென் வந்து ரிப்போர்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா கிறிஸ்டல் கிளியராக இருக்கும் நல்லா. தென் வந்து ஒரு கொயரிஸ் வந்துச்சுன்னா கூட இமீடியட்டாக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணி கிளியர் பண்ணிவிடுவாங்க. அதுக்குன்னு தனியாக ஒரு டீமே நம்ம வச்சுருக்கோம். தென் வந்து நியூ அமெண்ட்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் டெஸ்டிங் ரிப்போர்ட்ஸ் இப்போ எல்லா சர்டிஃபிகேட்ஸுமே அப்பப்போ டைம் அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருப்போம். தென் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ் படி மட்டும்தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம். டெஸ்டிங்காக இருக்கட்டும் ப்ளஸ் வந்து சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுறது எல்லாமே. ஸோ ஹைலி டெக்னிக்கல் ஸ்டாஃப்ஸ், அதுவும் எனேபிளால் அப்ரூவ்டு பண்ணப்பட்ட டெக்னிக்கல் ஸ்டாஃப்ஸ் மட்டும் தான் இங்கே டெஸ்ட் பண்ணி டெஸ்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால் இது வந்து எங்கள் விஜேஎஸ்க்கு வந்தீங்கன்னா ஒரு சேஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேடுக்கு வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம் கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ஸோ நீங்கள் எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்க ஸ்டார்ட் அப் எக்ஸ்போர்ட், ஏன்னா இந்த யூ எக்ஸ்போர்ட் சமிட் 2026ஓட இறுதியாக வச்சுருக்க செஷன் ஸ்டார்ட் அப் எக்ஸ்போர்ட். அதுதான் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஈகராக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். பிகாஸ் ஏன்னா நம்மளில் காமன் மேனாக இருந்து ஒரு ப்ராடக்ட்டை ஐடென்டிஃபை பண்ணி அதில் எக்ஸ்போர்ட்டில் ஜெயிச்சவங்க நம்மக்கிட்ட வந்து அதை ஷேர் பண்ணுறன்றது ஒரு பெரிய விஷயம். ஸோ அதை நம்ம கேட்க போகிறதுக்கு முன்னாடி ஃபைனலாக வி ஹாவ் டு ஹியர் ஃப்ரம் மிஸ்டர் சூர்யா நாராயணன் சார், Vishrak Insurance Broking Service Private Limited, Chennai. I request him to have a dice for the next 5 minutes and then we'll move to the final session. So the dice is yours, sir.